நல்ல வேளை நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், நல்ல கண்ணுக்கு ஒரு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்துறது. இல்லாட்டி இவர் என்ன பண்ணிருப்பார், நல்ல கண்ணு பாடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற மனப்பான்மையில தான் இன்னைக்கும் விஜய் இருக்கிறார். திமிரின் உச்சத்தில் இருக்கிறார் விஜய். ஓபிஎஸ் வரலைன்னா திமுகவுடைய வெற்றியை கேள்விக்குறியால இருக்கு அப்படின்லாம் நேற்று அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடக்கல. கிட்டத்தட்ட பிஜேபியின் கைப்பாவையாகவே இருந்தார். அதிமுகவின் பிளவுக்கு ஓபிஎஸ் வச்சுதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பிஜேபி. இவ்வளவு சீக்கிரம் தாவுனா என்னப்பா, நம்ம கண்ணே கெட்டு போயிரும் போல இருக்கு. இங்கிட்டு இருந்து இங்கிட்டு தாவுறது, அது அந்த ஃப்ரேம் மறையறதுக்குள்ள இங்கிட்டு இருந்து திருப்பி தாவுனா கண்ணு கெட்டு போயிடாது. துக்குளத்தோர் வாக்குகளை பலவீனப்படுத்துவது, பிரிப்பது, அந்த திமுக அதை கண்டிப்பா செய்வாங்க. அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது எடப்பாடி தான், அதை நான் மறுக்கவே மாட்டேன். அவர் திமுக காரனை மதிக்கிறத விட அடுத்த கட்சிக்காரனை தான் ரொம்ப மதிக்கிறார். திமுக ஆட்சி அமைச்சு திரும்ப ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா, சரி எடப்பாடிக்கு திமுக உறவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த அமைச்சர் மூலமா உறவு இருக்கிற வரைக்கும் எனக்கே தெரியும். வெளியில வந்துடாதீங்க, அடிக்கடி வெளியே வந்தா மரியாதை போயிடும், அந்த இது போயிடும். யாரு சார் நீங்க? பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பேச்சா? அப்புறம் என்ன லட்சணத்துக்கு நீங்க வந்தீங்க? என்ன இதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? யாரும் தாவேகா பக்கம் போகவே இல்லை. விஜய் தான் காரணம். அப்படி அங்கே போவாருன்னு சொல்ல வச்சதும் விஜய் தான். ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆர்வத்தோடு போக விடாமல் தடுப்பதும் விஜய் தான், விஜயனுடைய அரசியல் தான். பிக் சேல் வந்தாச்சு. விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா இப்போது வெறும் ரூபாய் 899 மட்டுமே. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் சார் தான் மீட் பண்ண போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு, இதை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தான். அது சங்கடங்கள் நிறைந்ததா, சந்தோஷம் நிறைஞ்சதா அப்படின்லாம் அவர் இன்னைக்கு கேமரா முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம். அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டங்கள் நடந்திருக்கும்ல கடந்த சில நாட்களா, சில மாதங்களா. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் இருந்தவர் அவர். கிட்டத்தட்ட பிஜேபியின் கைப்பாவையாகவே இருந்தார். அதிமுகவின் பிளவுக்கு ஓபிஎஸ் வச்சுதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பிஜேபி. தர்ம யுத்தத்தை தொடங்க சொல்லி, ராத்திரின்னு கூட பார்க்காம சமாதியில போய் உட்கார சொல்லி, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இவர் தான். அதெல்லாம் கூட அடுத்தடுத்து அந்த இரவு போய் தர்ம யுத்தத்தை சமாதியில போய் உட்காந்து தொடங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒத்துக்கிட்டு போனதுல இருந்தே ஓபிஎஸ் பிஜேபியினுடைய கைப்பாவின்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் தயக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவுக்கு இருந்தாலே பிஜேபிக்கு அவ்வளவு விசுவாசமா இருந்தார். அப்போ தேவையானதையெல்லாம் அவரை செய்ய சொல்லிட்டு திருப்பி தர்ம யுத்தத்தை முடிக்க சொன்னது மோடி தான். அப்போ மோடியே நேரில் போன்ல பேசினார், அது பொதுவெளியில ஓபிஎஸ்ஏ சொன்னார். தர்ம யுத்தத்தை தொடங்க சொன்னது குருமூர்த்தி, முடிக்க வைத்தது மோடி அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் பிஜேபி தான் இருந்தது. அந்த நன்றிக்காக காரணமாகவா இல்லை இயல்பாக ஏற்பட்ட நட்பின் காரணமா 24 என்டிஏல அவர் போட்டிட்டார். அப்படி இருந்து நான் என்டிஏல தான் தொடர்றேன்னு தேர்தல் தோல்விக்கு பிறகு சொல்லிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் தினகரனை பிஜேபி கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அலட்சியப்படுத்தினாங்க, உதாசீனப்படுத்தினாங்க. அப்போ அவருக்கு வேற வழி இல்லாம சரி என்ன பண்றேன்னு யோசிச்சு என்டிஏ விட்டு நான் வெளியே போறேன்னார். ஆனால் அதிமுகவில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயார்னு சொன்னார். அதை அவங்க எடப்பாடி ஏத்துக்கல. ஸோ இந்த சூழல் தான் அவர் வேற ஏதாவது ஒரு முடிவு எடுக்க காரணம். அப்ப திமுகவுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய கரும்புள்ளின்னு சொல்றேன். அப்படி என்ன பதவியில போய் நீங்க இருந்து எதை அனுபவிக்க, எல்லா பதவியும் உச்சபட்ச பதவியும் பார்த்த பிறகு சபாநாயகர் பதவியில் அவரை அமர வைத்தாலோ இல்ல அவை முன்னவர் பதவியில் அமர வச்சாலோ, அவை முன்னவர் ஏற்கனவே இருந்தவர் தான். சபாநாயகர் அதுக்கும் மேல முதலமைச்சரா இருக்கிறாங்க. சட்டமன்ற வளாகத்துக்கு மட்டும்தான ராஜா சபாநாயகர். ஒட்டுமொத்த மாநிலத்தையே ஆளுகிற பொறுப்பை 3 முறை அனுபவித்த ஒருவர். ஸோ அந்த பதவிகள் எல்லாம் பார்த்த ஒருத்தர் இனிமேல் என்ன புதுசா கிடைச்சிட போகுதுன்னு போனாருன்னு எனக்கு புரியல. ஒரு சாதாரண தொண்டராக இணைந்திருக்கிறேன். எல்லாரும் இணைற போது சொல்றதா, அப்ப தேர்தலே போட்டிட மாட்டேன்னு சேர்த்துல அறிவிச்சிருக்கணும். தளபதி வாய்ப்பு உத்தரவிட்டால் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஆகும். சரி, அதெல்லாம் வழக்கமா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. இத்தனை பதவிகளை பார்த்து அனுபவித்து விட்ட ஓபிஎஸ்க்கு இந்த கிட்டத்தட்ட அரசியலில் கடைசி காலம் அவருக்கு, அதை சொல்றது நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. இந்த முடிவு தேவைதானான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த முடிவை எடுக்க தோண்டியது எடப்பாடின்னு சொன்னா அந்த வாதத்தை நான் ஏத்துக்குவேன். எடப்பாடி நினைத்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை தடுத்திருக்க முடியாது. வைத்தியலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், இதே ஓபிஎஸ் அரவணைக்க தேவை சொல்லி இந்த அணியில இருக்க யாருமே வெளியே போயிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற வார்த்தையை வச்சுட்டா கூட ஒரு முதலமைச்சரா இருந்தவர் ஒதுக்கப்பட்டு வீட்டுல அமர்றது அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஷன். இவருன்னு இல்ல, கவுன்சிலரா இருந்த ஒரு ஆள் கூட போய் சும்மா இருந்தா இருக்க மாட்டாங்க, காலை ஆட்டிகிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அரசியல். அப்ப இவருடைய வயது, இவருடைய ஸ்டேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, 1000 எள்ளி நகையாடட்டும், ஓபிஎஸ் மீம்ஸ் போடட்டும், கிண்டல் பண்ணட்டும், ஆனாலும் ஒரு மதிக்கத்தகுந்த நம்ம நபர் அப்படிங்கிறலாம் என்னைக்குமே அந்த கருத்தை மாத்திக்கிட்டது இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் கொஞ்சம் சரி இந்த ஒரு தேர்தல் அமைதியா இருந்திருக்கலாமேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆப்ஷன் இருந்தது. அதிமுக ஒற்றுமைக்காக நான் காத்திருக்கிறேன். காலம்
உரியவர்களுக்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எலெக்ஷன் பேசாம வீட்டுல இருந்திருந்தாலே அவருடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்டுட்டாரு, ரொம்ப அசிங்கப்பட்டாருன்னு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு கரும்புள்ளின்னு தான் நான் சொல்லுவேன். சசிகலா காத்திருந்தாங்க, அவங்களாலே ஒன்றும் முடியல. அது மாதிரி ஓபிஎஸும் காத்திருந்து தனி இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகும். தனி இயக்கம் ஆரம்பிக்கிற அளவுக்கான வயது அவருக்கு இல்லை. ப்ராக்டிக்கலா பார்த்தா அவரை நம்பி இருந்தவங்க, அவருக்காக காத்தவங்களும் எல்லாம் அடுத்தடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டு போன பிறகு அது சும்மா வெற்று கோஷமா தான் இருக்கும். ஒரு லெட்டர் பேட டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து எலெக்ஷன்ஸ்ல கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர அவருக்கான வாய்ப்பு இருந்த அந்த தனி இயக்கத்தினாலாம் ஒன்றும் நடந்துட போறது இல்லை. அதனால அந்த ஆப்ஷனை விட நான் அவர் தனியா வீட்டுல இருந்திருக்கலாம்னு சொல்லுவேன். ஆனா தன்னை நம்பி இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதை ஏதாவது செஞ்சிருமேன்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். நம்ம நியாயத்தை பேசுறோம், நம்ம பார்வை பேசுறோம். ஓபிஎஸ் மனசுல 1000 இருந்திருக்கலாம். அதுல எது நல்லதோ இன்னைக்கு அந்த முடிவு போய் எடுத்திருக்கிறார். ஏதோ சேரக்கூடாத ஒரு தீவிரவாத இயக்கத்துல போய் ஒரு சேர்ந்துடல. அது ஒரு திராவிட இயக்கம் தான். நான் வழக்கமா சொல்லிட்டு இருப்பேன் இல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு 2 திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கணும்னு சொன்ன போது சரி வேற எங்கிட்ட போய் தப்பா சேர்ந்துடாம எங்கிட்டாவது சேர்ந்தாருன்ட்டு போக வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட கைப்பாவையாகவே இருந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப முழுக்க முழுக்க திமுக பாஜக எதிர்ப்பு அரசியலை மையப்படுத்தி தான் இங்க வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியான சூழல்ல இவரை வந்து திமுகவுக்கு கொண்டு வர்றது திமுகவுக்கு எந்த வகையில பலன் அளிக்கும்? ஒரு பெரிய பலன் இருக்காது. ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு மைனஸ் இருந்தும் கூட நான் அவர் மதிக்க தகுந்த நபர்னு சொன்னேன் இல்லையா, அது சமுதாயத்து பார்வையில தான் நான் சொன்னேன். அவர் சார்ந்த சமுதாயம் அவர் மேல இன்னைக்கு ஒரு மரியாதையோட இருக்கிறாங்க. 100 பேர் இருந்தா நீங்க ஒரு 40 பேராவது இருப்பாங்க தொடர்ந்து. ஒரு 60 பேர் வேற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். அந்த 40ல 10 பேர் திமுகவுக்கு வாக்களிச்சா கூட அது ஓபிஎஸ் ஆல் கிடைக்கிற பலன் தான் திமுக. மற்றபடி ஓபிஎஸ் வரலைன்னா திமுகவுடைய வெற்றியை கேள்விக்குறியால இருக்கு அப்படின்லாம் நேற்று அறிவாலயத்தில் ஆலோசனை கூட நடக்கல. வெற்றியை எப்படியாவது பெறணும், எப்படியாவது ஓபிஎஸ் கூப்பிடுங்கப்பாலாம் கூப்பிடல. கடந்த 5 ஆண்டு கால ஸ்டாலினை பார்த்தா நான் பல நேரங்கள் சொல்லிக்கலாம். ஒரு பெருந்தன்மையா அவர் திமுக காரனை மதிக்கிறதோட அடுத்த கட்சிக்காரனை தான் ரொம்ப மதிக்கிறாரு. அந்த அடிப்படையில ஓபிஎஸ் மேல ஒரு பரஸ்பர மரியாதையை வச்சிருந்தவர் தான். அந்த மரியாதையின் காரணமா கூட கூப்பிட்டுக்கலாம் தவிர ஏதோ இப்போ போடியில நிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலங்க எங்களுக்கு. லக்ஷ்மண் அங்கேயே இருக்காருல்ல, 2 முறை தோல்வி தள்ளினார், 1 முறை ஜெயிச்சார், நல்ல கேண்டிடேட். ஆள் இல்லாம எல்லாம் ஓபிஎஸ் கூப்பிடல, அவர் மேல இருக்க மரியாதையின் காரணமா கூப்பிட்டுருக்கிறார். அதன் காரணமாக 10 ஓட்டு கிடைக்கட்டும் சார், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த 10 ஓட்டு திமுக வேணாமா? இல்ல, ஓபிஎஸ் இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. தென் மாவட்ட தலைவர்களை வந்து தலையெடுக்க விடுறது இல்ல எடப்பாடி பழனிசாமி. இல்ல, அது சமுதாய பார்வை தான். அவரது ஒரு நாகரிகமா தென் மாவட்டம் யூஸ் பண்ணிட்டாரு. அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 4-5 வருஷம் அந்த நுட்பம் அதுல இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. அந்த அரசியல் தானே ஓபிஎஸ், அந்த அரசியலை தூண்டி விட தானே திமுக முயற்சிப்பாங்க. முக்குளத்தோர் வாக்குகளை பலவீனப்படுத்துவது, பிரிப்பது. அந்த திமுக அதை கண்டிப்பா செய்வாங்க. அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது எடப்பாடி தான், அதை நான் மறுக்கவே மாட்டேன். அந்த சூழலை ஏற்படுத்தியது எடப்பாடி தான். இப்போ தினகரனோடு ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு அவர் மனசாட்சி இடம் கொடுத்துச்சு. அவரும் இறங்கி வந்தார் கூட மனசு மாற்றம் அடைஞ்சான்னு சொல்லலாம். அதனால ஒண்ணு ஒரு 5 இன்ச்சு குறைஞ்சிருப்பாரா எடப்பாடி உயரத்துல? இல்ல, அவர் அப்படியேதான் இருக்கிறார். டிடிவி தினகரன் கடுமையா விமர்சிச்சாரு. பேருமே இந்த இடத்துல வந்து நிக்கணுங்கிற காலத்தின் கட்டாயம் சொல்லிட்டு காலம் தான் அவங்களை தீர்மானிக்கும், காலம் தான் பதில் சொல்லணும். அந்த காலம் அவங்களை கொண்டாந்து இதுவே ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்திருந்தா, இதுவே ஓபிஎஸ் விஷயத்திலே நடந்திருந்தா, சசிகலா கூட தள்ளி. ஏன்னா சசிகலா இன்ன வரைக்கும் வெளிப்படையா எதுவுமே பேசல. அவங்க டெக்னிக்கலா லீகலா எடுத்த ஸ்டாண்டு அதிமுக பொதுச்செயலாளர் நான் தாங்கிறது. ஓபிஎஸ் அதை கூட சொல்லல. போன வாரம் வரைக்கும் ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு பேட்டியில கூட நான் அதிமுக ஒன்னாகணும் தான் நினைச்சேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஓபிஎஸ் தனிப்பார்வை பார்க்கணும், சசிகலாவை தனிப்பார்வை பார்க்கணும், தினகரனை தனிப்பார்வை. அவர் தனி இயக்கமே வச்சுட்டு இருக்காரு. என்னை அதிமுக சேருங்கன்னு அவர் என்னைக்கு சொன்னதில்லை. நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர்னு தினகரன் சொன்னதே இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் கூட இன்னைக்கு எந்த நிபந்தனை இல்லாம சேர தயாரினார். சசிகலாவை தள்ளி வச்சா கூட ஓபிஎஸ் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தால் இன்னைக்கு ஓபிஎஸ் விமர்சிக்கிற தகுதி முழுமையா கிடைச்சிருக்கும். நீ அது வந்திருந்ததுக்கு அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தீங்களா திமுகவோட அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி சொல்லுவாரு. உண்மையும் கூட இருக்கலாம். இல்ல, இந்த நிலைமைக்கு யாரு காரணம் சொல்லுங்க. சரி, எடப்பாடிக்கு திமுக உறவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த அமைச்சர் மூலமா உறவு இருக்கிற வரைக்கும் எனக்கே தெரியும். அதெல்லாம் வேற சில விஷயங்களுக்காக நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக அப்படி எதிரியை பாக்குற மாதிரி இப்படியே போக முடியும்? அந்த வாகா இல்லையில பதவிக்காக வாகா இல்லையில சாயங்காலம் கொடி இறக்குற போது விரைச்சுக்கிட்டு போவாங்கல்ல, அப்படியே போக முடியும்? வணக்கம் வைக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் பரிமாற்றங்கள் நடக்கதா வேணும். உறவு இருக்கிற பத்தி நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓபிஎஸ்ஐ நீங்கள் எந்த தொடர்பு வச்சு ஒரு துரோகின்னு சொல்றீங்களோ அதே தொடர்பு எடப்பாடிக்கும் இருக்கு. ஸோ அதையெல்லாம் துரோகம்னு எடுத்துக்க முடியாது. சரிதானா? எந்த அமைச்சர் மூலமா யாருக்கு எந்த அமைச்சர்னு கிட்டத்தட்ட போர்ட்போலியோ பிரிச்சு விட்ட மாதிரி எல்லாம் பிரிச்சு விட்ட கதையெல்லாம் இருக்கு. அதை துரோகம் எல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த நிலைமையை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி சொல்றேன். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது வந்து வீக்கான ஒரு விஷயமா எடுத்துக்க முடியும். இந்த அளவுக்கு 10 ஓட்டு கிடைச்சாலும் திமுக பலன் சொன்னா
10 ஓட்டு அதிமுக ஓட்டு போனாலும் அல்லது அதிமுகவுக்கு வர வேண்டிய 10 ஓட்டு வராமல் போனாலும் அதுவும் அதிமுகவுக்கு பலவீனம் இல்ல அதை தான். இவங்க இப்படி எடுத்துக்கலாம்ல, இவரு ரொம்ப நாளா வந்து திமுகவோட தொடர்புல இருந்தாரு, அதனாலதான் ஒரு கட்சியை விட்டு வெளியேற்றணும் எப்படி அப்படின்னு ஒரு அதாவது stand இது கொண்டு எங்கேயோ வர்றாரு. யூரோப்ல போய் ஒரு கண்ட்ரில இருந்துகிட்டு சார் இந்த அட்ரஸ் எப்படி சார் போறீங்க, ஒன் மிஸ்டர் ஸ்டாலின் அது எங்க அவர் வீடு எங்க அப்படின்னு அட்ரஸ் கேட்கிற இடத்துல இருந்தார் ஸ்டாலின். நீங்க அப்படியே தொடர்புல இருக்கிறதுக்கு யார் எங்க இருக்கான்னு தெரியல சார், இவ்வளவு காலமா அப்படியே வச்சிருந்தாருன்னு. அதிமுக நல்லா தானே சார் இருந்தாரு. தர்மயுத்தத்தை தொடங்கி முடிச்சு வந்த பிறகு துணை முதலமைச்சர், கட்சியினுடைய தலைமை பொறுப்பு எடப்பாடியாவது 2ஆம் இடம், இவர் ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தார். என்ன அவசியம் வந்துச்சு கல்ல உறவு வச்சுக்கிறதுக்கு? அப்ப திமுக அனுசரிச்சு சில வேலைகள் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அது எல்லா ஆட்சியிலயும் எல்லாருக்கும் பண்றாங்க. பதவிக்காக எதையும் செய்ய துணிந்த ஒரு ஓபிஎஸ்னு அதான் டிடிவி 1000 விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஓபிஎஸ்க்கு இருக்கு. பதில் சொல்லிதான் ஆகணும். அதான் பசும்பொன்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம்னு சொன்ன டிடிவி தினகரனே பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் ஓபிஎஸ்னு பேசுறாரு. இல்ல சார், பரஸ்பரம் ஒருத்தருடைய விமர்சனத்துக்கு நாம பதில் சொல்ல முடியாது. அப்ப தினகரனை பார்த்து ஓபிஎஸ் விமர்சனங்கள் வைப்பார். அதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. ஒரு முடிவு எடுக்கலாம்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு சூழலை பயன்படுத்த தவறிய முதல் நபர் நான் எடப்பாடி தான் கொண்டாந்து. அதிமுக ஒற்றுமையா இருக்கும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர், கடந்த காலங்களா விடுங்க, ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி அந்த அம்மா பிறந்தநாள் வச்சுல, அன்னைக்கு ராத்திரியாவது உட்காந்து எல்லாரும் யோசிக்கலாம். முதல் நாள் ராத்திரி நாளைக்கு அம்மா பிறந்தநாள், எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு அம்மா சொன்னாரே, அவர் சொன்ன இடத்துலதான் அன்னைக்கு கொடியேற்றினாங்க தலைமை கழகத்துல. அந்த வளர்மதி அந்த அம்மா சிலையை பிடிச்சிட்டு நிக்கிற போட்டோ எல்லாம் பார்த்தோம், விகடன்ல தான் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா சிலையை தொடும்போதாவது அவங்க பேசின பேச்சு நான் அதே இடத்துல ஜெயலலிதா பேசினாங்க. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 17 எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த அம்மா பேசுற வார்த்தை, எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குன்னாங்க. 100 வருஷம்லாம் இருக்க வேண்டாம், ஒரு 10 வருஷத்துக்கு நவுத்திட்டு போறதுக்காக எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டாமா? அந்த பெருந்தன்மை எல்லோருக்கும் வர வேண்டிய நேரத்துல முழுமையா வரல. துரதிருஷ்டவசமானது. அதிமுக எதிர்காலத்தை நினைச்சா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் நீங்க என்னென்னமோ போட்டு போறீங்க, ஒரு பலவீனம்னு சொல்லலாம். அப்ப அதிமுக இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லல, ஒரு வலுவான அணி அவங்களும் தான் அமைச்சிருக்காங்க. வீழ்த்துவதற்கு போதுமான்னு கேட்டா போதாதுன்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் சமுதாய வாக்குகள் அப்படின்னு சொன்னீங்க, ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு போகும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சசிகலா தனி இயக்கம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இப்ப அவங்க ஒரு ஓபிஎஸ் ஒரு பார்வை பார்த்து விமர்சிச்சா அவர் இப்படி பண்ணிருக்கலாம். சசிகலா இந்த 5 ஆண்டுகள்ல சொன்ன வார்த்தை, அதிகாரப்பூர்வமா சொன்னது, பொதுவெளியில பேசினது, அறிக்கைகள் விட்டதெல்லாம் எடுத்து பார்த்தா அம்மாவின் தொண்டர்கள் ஒன்னா இருக்கணுங்கிற வார்த்தை ஒரு மாற்று. சிறையிலிருந்து வெளிவந்த நாள் முதலாக போன வாரம் வரைக்கும் அவருடைய வார்த்தை அதுதான். இன்னைக்கு மனசாட்சி அப்படிதான் சொல்ல இருக்கு. ஆனா இப்ப நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார். அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமையணும்னு சொன்னார். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ ஒரு ஸ்டெப் கொஞ்சம் நான் தனி கொடி ஒன்று அறிமுகப்படுத்துறேன். ஸோ இனிமேல் ஒரு அதிமுக மீதான சட்ட ரீதியான உரிமையை கோர முடியாது. நம்பர் 1 அது தெளிவாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கட்சி பேர் என்ன சொல்லலை, ஏதோ 2ஆம் 3ஆம் தேதி என்னமோ அறிவிக்கிறதா இருக்கிறாங்க. சரி, அறிவிச்சிடுறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்க? 234 தொகுதியிலையும் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால்தான் நான் ஆட்சி அமைக்க போறேன், அந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சியா இருக்குன்னு சொல்ற தகுதி சசிகலாவுக்கு வரும். சரியா? ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை அது. நான் என்னால கேண்டிடேட் போட முடியும், 234 நிறுத்துவேன், 118 என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி அம்மா ஆட்சியா இருக்கும்னு சொல்ற தகுதியும் உரிமையும் சசிகலாவுக்கு உண்டு. யாருமே மறுக்கல. ஒருவேளை இப்ப வதந்தி வந்துட்டு இருக்கிற மாதிரி 30 தொகுதி சூஸ் பண்ணி எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு, தனி மனித ஈகோவுக்கு அது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அப்படிதான் எடப்பாடிக்கு பாடம் கற்றுக் கொடு. திருந்த மறுக்கிற எடப்பாடிக்கு அந்த பாடம் கற்றுக் கொடுத்தா தப்பு இல்லை. அம்மாவின் ஆட்சி அமையணும்னு விரும்புற சசிகலா ஒரு 30 தொகுதியில கேண்டிடேட் போடுறாங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன? அம்மாவின் ஆட்சி அமைக்கவா, இல்ல அம்மாவின் ஆட்சி அமைக்க ஓரளவு வாய்ப்புள்ள சிலருடைய வாய்ப்பை கெடுக்கவா? இந்த கேள்வி வருமா வராதா? நிச்சயம். அப்ப சசிகலாவுடைய நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்பதான் தவறான நேரத்தில் எடுத்த தவறான முடிவுன்னு நான் அதை சொல்லுவேன். இந்த இடத்தனைக்கும் சசிகலாவுக்கு இருக்கிற உரிமையை நான் மறுக்கல. நீங்க என்ன செய்யறீங்க, எப்ப செய்யறீங்க, எப்படி செய்யறீங்கிறத வச்சுதான் விமர்சனம் வரும்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பலமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு, சசிகலாவும் தனி இயக்கம் ஆரம்பிக்க போறாங்க. எடப்பாடி அவர் என்னதான் முடிவு எடுக்கல. எடப்பாடி என்கிற தனிநபர் சந்தோஷப்படலாம். அவருக்கு சட்ட ரீதியா இருந்த அத்தனை தடைகளும் முடிஞ்சு போச்சு. திரட்டுன்னு நினைச்சு எல்லாம் போயிடுச்சு. அது பெருமையா? அவருக்கு நோக்கம் கட்சி மட்டும்தான் அப்படின்றது. அது கட்சி மட்டும் தானே, தன்னை மையப்படுத்திய கட்சியா? கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சா வேற முடிவில் எடுத்திருக்கணும். இதுதான் எடப்பாடி இன்னும் கொஞ்சம் ஒரு பரந்தப்பட்ட மனப்பான்மைக்கு, ஒரு பெருந்தன்மைக்கு இன்னும் வரமாற்றாரோன்னு தோணுது எனக்கு. அவர் முதலமைச்சராக இருக்க உட்காந்து பேசிருக்கலாம்லங்க. இப்போ அந்த வாய்ப்பு சார் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. ஒரு பின்னடைவா பார்க்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா? இந்த கேள்விக்கு அவசியம் இருந்திருக்காது இல்ல. எல்லாரும் ஒன்னாயிட்டு நம்ம என்ன பேசுவோம் சார், என்ன சார் அதிமுக நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரியே ஒன்னாயிடுச்சே சார், கண்டிப்பா இதுக்கு ஒரு பலந்தான சார் தான் கேள்வி ஆரம்பிச்சிருப்பீங்களே தவிர இது ஒரு பின்னடைவா பார்க்கப்படாதா சார்ங்கிற அந்த கேள்விக்கே வாய்ப்பு வந்திருக்காது சார். இதை தவற விட்டது யாரு?
எடப்பாடி. சாட்சாத் எடப்பாடி தான். எனக்கு இது கடைசி தேர்தல், நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். நான் அடுத்த தேர்தலுக்குலாம் அவர் அப்படியே சுற்றி சொல்லலாம், அப்படி மைக் அப்படி மாட்டிட்டுலாம் டூர் வர முடியாது. நான் கடவுள் புண்ணியத்தில் 100 வயசு இருப்பாரு, அதுக்குள்ள நான் வரல. இந்த அளவு ஆக்டிவா இருக்க முடியாது. கடைசி தேர்தல் 4-5 பேருக்கு இதுதான் கடைசி தேர்தல் ஆக்டிவா வர்றதுக்கு. அப்போ நான் இந்த தடவை நான் இருந்துக்கிறேன், போச்சியாளர் நான் தானே எல்லாமே சொல்லியாச்சு, எனக்கு பிறகு நீங்களாம் ஏதாவது பண்ணுங்க, அது வரைக்கும் ஒரு கலெக்டிவா ஏதாவது முடிவு எடுப்போம், ஏதாவது செய்வோம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் அந்த பேச்சுவார்த்தை நடத்துற அந்த சூழலுக்கு கூட எடப்பாடி வரல. ஸோ அதிமுக இன்னைக்கு இந்த மாதிரி சிதறுண்டு போகுதுன்னா அதுல முதன்மையான காரணம் எடப்பாடி தான். ஒவ்வொருவரும் எடுக்கிற முடிவை பத்தி நம்ம தனித்தனியா விமர்சிக்கலாம், தனித்தனியா சொல்லிக்கலாம். பொதுவா ஒரு பார்வை பார்த்தா இந்த நிலைக்கு காரணம் எடப்பாடி என்கிற ஒற்றை நபர் தான். அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு பொது பார்வையில பார்க்கும்போது 2026க்கு பிறகு அதிமுக சுத்தமாவே சிதஞ்சிரும், இந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியான சிதறல்களை சொல்லல, அதிமுக மேலும் பலவீனப்படும்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு சுலபத்துல ஒரு இயக்கத்தை அழிச்சிட முடியாது. ஆனா எவ்வளவு நாளைக்கு என்ன மாதிரி இப்படி உட்காந்து பேசிட்டே போக முடியும்? அழிக்க முடியாது, எங்களை தொட்டு பார்க்க முடியாதுன்னு சும்மா அந்த வாயிலேயே பேசிட்டு இருக்க வேண்டியதான். வர்ற தேர்தல் எல்லாம் அவ்வளவு ஆபத்து வந்துடாதுன்னு பாக்குறேன். அது அந்த முடிவு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் பாடங்களை கத்துக் கொடுத்து ஒரு நல்ல திசையில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் காத்திருப்போம். இப்பவே நம்ம இதுக்கு சாப விடணும். இந்த இடத்துலதான் தாவேகா ஒரு பேசு பொருளா மாறுது. டிடிவி தினகரன் அவர்கள் தாவேகா கூட கூட்டணி வைப்பாரு, ஓபிஎஸ் அவர்கள் தாவேகா கூட கூட்டணி வைப்பாரு, சசிகலா இப்ப சசிகலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான சூழல யாரும் தாவேகா பக்கம் போகவே இல்லை. விஜய் தான் காரணம். அப்படி அங்கே போவாருன்னு சொல்ல வச்சதும் விஜய் தான். ஒருத்தரை கூட இன்னைக்கு வரைக்கும் ஆர்வத்தோடு போக விடாமல் தடுப்பதும் விஜய் தான். விஜயனுடைய அரசியல் தான். அவர் அரசியலே பண்ணல சார். ஆணவம் தலைக்கேறி இருக்கு. இந்த வயசுல இந்த இவ்வளவு தொடக்கத்துல இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை எந்த தலைவருக்கும் வரக்கூடாது. துரதிருஷ்டவசமா விஜய்க்கு வந்திருக்கு அல்லது வர வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வலையில், அந்த மாய வலையில் அவர் சிக்கிவிட்டார். அல்லது சிலர் திட்டமிட்டோ அவரை பற்றி தவறாக புரிந்து கொண்டு அந்த வலையில் அவரை சிக்க வச்சுட்டாங்க. ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்க மற்ற யாரோடையும் உங்களை ஒப்பிட முடியாது, நீங்க அப்படியே கடவுளுக்கு நிகரானவர்னு கொண்டு போய் வைக்கிறாங்க. தலை குப்புற கீழே விழுந்தா மீள முடியாத இடத்துல போய் விழுந்துருவார் அவர். அவர் என்ன, விஜய்க்கு அது புரியல. அவசியமே இல்லை சார். ஆல்ரெடி ஒரு பிம்பம் தானே சார். விஜய் தெரியாதவன் தமிழ்நாட்டில் வேணா ஒருத்தருக்கானா? இப்ப இந்த வண்டு சிண்டுல ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஆதரிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற. உங்களை பத்தின அறிமுகம் ஆல்ரெடி இருக்கிற போது அதை எப்படி அரசியல் ரீதியா பயன்படுத்துறது, எப்படி மெட்டீரியலைஸ் பண்றது அப்படி யோசிக்கணுமே தவிர, இப்பவே முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரி இப்பவே நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நல்ல வேளை, நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், நல்ல கண்ணுக்கு ஒரு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினது. இல்லாட்டி இவர் என்ன பண்ணிருப்பார், நல்ல கண்ணு பாடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற மனப்பான்மையில தான் இன்னைக்கும் விஜய் இருக்கிறார். என் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நான் மாலை போடுறேன், பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்ல வெக்கப்படுறேன், வேற வழி இல்லை. திமிரின் உச்சத்தில் இருக்கிறார் விஜய். அல்லது அவர் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு சிலர் உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் இருக்கணும், வெளியில வந்துடாதீங்க, அடிக்கடி வெளியே வந்தா மரியாதை போயிடும், அந்த இது போயிடும். யார் சார் நீங்க? யார் நீங்க? சராசரி மனுஷன்தான். உங்களை என்னை விட ஒரு கூடுதல் அரசியல் ஆசை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிற மனுஷனா மாறி கேள்வி முன் வச்சா வெளியில வாங்கினாலே பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பாயிண்ட் பேச்சா? அப்புறம் என்ன லட்சணத்துக்கு நீங்க வந்தீங்க? என்ன இதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? முதலமைச்சர் ஆயிட்டு கிராம கிராமமா வரேங்கிறாரு. உங்களை யாரு கிராம கிராமமா போக சொன்னாங்க? ஒரு மாவட்டத்துக்கு போங்க. அதான் அதான் சொன்னேன் இல்லையா, முதலமைச்சர் ஆயிட்டதாவே நினைக்கிறார். இது நல்லது இல்லை. விஜய்க்காக நான் பரிதாபப்படுறேன். கூட்டணி பத்தி பேசணும். தாவேகா கூட யாரெல்லாம் ஆரம்பத்துல பேசும் பொருளா இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சசிகலா எந்தெந்த தொகுதிகள்லாம் நிப்பாங்க, குறிப்பிட்ட 30 தொகுதிகளா இல்ல 234 தொகுதி? இன்னொரு பக்கம் தாவேகா கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரியல, வதந்திகளுக்கு நம்மையும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பேசட்டும், அறிவிக்கட்டும், அப்புறம் அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு பாசம். ஆக மொத்தம் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு எந்த வகையிலும் உறவு வைத்துக் கொள்ளாமல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ ஒரு இதுவோ இல்லைன்னா வேற எந்த முடிவு எடுத்தாலும் அது அதிமுக நல்லதில்லை. சசிகலா அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு காரணமும் எடப்பாடி தான். சசிகலா எந்த முடிவை எடுத்தாலும் அதிமுகவை நான் தள்ளி நின்னாவது ஆதரிக்கிறேன், முழு மனசு இல்லதான், ஆனாலும் அம்மா ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்ற வார்த்தையை தவிர சசிகலா எந்த முடிவு எடுத்தாலும் அது அதிமுகவுக்கு நல்ல செய்தி அல்ல. அதனால அப்படின்னா பெரிய மக்கள் தலைவரா சார்? இல்ல ஒரு 500 ஓட்டு கூட தேராதுன்னு சொல்றாங்க. ஏன் 5 ஓட்டு உங்களுக்கு போதா, வேணாமா? நீங்க 5 பேர் நடந்து வர்றான், ஏய் எனக்கு உன் ஓட்டே தேவையில்லை சொல்ற தைரியம் இருக்கா? சொல்லணும் அவசியம் இருக்கா? அது அவ்வளவு புத்திசாலித்தனமா? சொல்லுங்க சார். சசிகலாவுக்குன்னு ஒரு ஆதரவு, ஓபிஎஸ் பத்தி சொன்னல, சசிகலாவுக்கு அதே செல்வாக்கு அந்த சமுதாயத்து மக்கள் குறிப்பிட்ட செல்வாக்கு பிடிக்கல சார். உண்மையை சொல்றதுக்கு நான் என்னைக்கு தயங்கினதே இல்லை. இன்னைக்கும் சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கை என்ன பண்ண போறீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். என்ன பண்ணுனா நீங்கள் நம்புகிற அம்மாவின் ஆன்மா என்ன பண்ணணும்னு எனக்கு அது வேற தெரிஞ்சுக்க காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் வேற அதுல கொஞ்சம் உரையாடுன ஆளு ஆன்மாவோட. சமாதியில போய் உட்காந்து பேசினார்ல, சசிகலா கூடவே. நான் நக்கலுக்காக சொல்லல சார், அந்த அம்மாவுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்தவர் சசிகலா.
அந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கை உள்ளவர் சசிகலா. அப்போ அம்மா ஆன்மா என்ன நினைக்கணும் சசிகலாவும் யோசிச்சு பார்த்துதான் முடிவெடுக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருந்தன்மையா ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை வந்து இணைச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பார்வையும் இருக்கு. காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு கேட்டு ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவை. அவங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கறதுக்காக தான் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அந்த வந்து ஒப்பீடு நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா காங்கிரஸ் அணியில இருந்தா கூட எதிராளியை பலமாக்க விடாமல் தடுப்பதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். போர்ல எதிராளி பலம் அடைவதை தடுக்கிறதான ஒரு அதே இது இங்க விட்டா தேமுதிக அங்கேதானே போய் சேர்ந்திருக்கோம். சரி நம்ம எழுத்துக்குவோம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஜெயிச்சிட்டாரு அதுல. இது காங்கிரஸோட எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. இன்னொன்னு கேட்கிறேன், சரி மானிதாக்கு ட்விட் போட்டார்ல, இது ஏன்னா திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குற தந்திரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. தூக்கி குப்பையில போடுங்க. என்ன பெரிய தந்திரம் ஸ்ட்ராட்டஜி? கோவம் வருமா இல்ல இன்னைக்கு ஐயோ மானிதாக்கு கேட்டுட்டாருன்னு கொண்டாந்து 5 சீட் அதிகம் கொடுப்பாரா? பரிதாபப்பட்டாவது அல்லது சூழலை புரிஞ்சுக்கிட்டாவது 5 சீட்டு கொடுப்பாரே தவிர மாணிக்தாக்கு ட்விட் போட்டதுனாலே பிரவீன் சக்கரவர்த்தி யூபி தமிழ்நாட்டோட யூபி நல்லா இருக்குன்னு சொன்னனாலே பயந்துட்டு கொடுப்பாரா? போனா போகட்டும் தான் சொல்லுவார். 100% நியாயமான வார்த்தை. அவ்வளவு திமிர அவ்வளவு முதிர்ச்சியற்ற தன்மையை காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த இயக்கம் காமிச்சாலும் சுயமரியாதையுள்ள எந்த இயக்கம் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த திமிர கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுக்காக தான் இப்படியான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அடங்காது சார் அது. சரி ஓபிஎஸ் வந்துட்டாரு, எப்ப காங்கிரஸ் நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க 28 1ஆம் தேதி கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். வர வேணாம்னு சொல்லிருப்பா, நல்ல வேலை ஓபிஎஸ் வந்துட்டாரு அப்படின்னு போன் போயிருக்குமா? கம்மி பண்ணலாம்ல. ஒத்த சீட்டு கொடுக்குற ஓபிஎஸ் கொடுக்குற 1 or 2க்காகவா? அப்படி இல்ல. அதுல ஒப்பீடு எனக்கு காங்கிரஸோட அப்படி ஒரு பார்வை இருந்தது. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாருன்னா, போன இடம் 25 கொடுத்து நீங்க 18 ஜெயிச்சிங்க, 7 இடங்கள்ல தோத்தீங்க. இப்ப நான் அதே 25 கொடுக்குறேன். ஏன்னா இன்னொரு 7 or 8 தேமுதிக கொடுக்க போற எண்ணிக்கை நான் தான் கொடுக்குறேன். திமுக போட்டிட்டு இடங்கள்ல தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு நான் குறைக்காம இருக்கேன். அதே நேரத்துல அந்த 25ல 18 நீங்க ஜெயிச்சது 25ல 20 22 கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலா இன்னொரு கட்சி வந்திருக்குன்னு அப்படி கன்வின்ஸ் பண்ண பாப்பாரே தவிர தேமுதிக வருகையை வச்சு தேமுதிக வந்துருச்சு த்ரெட்டன் பண்ற இடத்துல காங்கிரஸும் இல்ல, அப்படி பண்ற டைப்பும் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஆண்டு கால ஸ்டாலினும் இல்ல. கோபம் வரும், அவருடைய கோபம் நியாயமானது. ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸை சேர்ந்தது 2 பேர், காங்கிரஸ் கட்சின்னு சொல்ல மாட்டேன், அந்த 2 தனிநபர்கள் செய்தது கொஞ்சம் சில்மிஷன் தான். காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு இவங்க செஞ்சாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியினுடைய கள்ள மௌனம்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தியினுடைய கள்ள மௌனத்தை நான் ஒத்துக்குவேன். அது அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் காங்கிரசின் கருத்து அல்ல. இதை நான் சொல்லல, வேணுகோபாலும் சொன்னால் சோடகர்னு சொல்லி. ஏன்னா இவங்க 2 பேருமே ராகுல் காந்தியோட நெருக்கமானவர்கள். அந்த ஒரு உண்மையை தவிர காங்கிரஸில் அதிகாரம் படைத்த நபர்கள் அவர்கள் 2 பேரும் அல்ல. அப்படி முடிவெடுக்கிற தகுதியோ அந்த இடத்தில் அவர்கள் அமர வைக்கப்படவோ இல்லை. மக்களவையில காங்கிரஸ் கட்சியோட கொறடா மாணிக் தாக்கூர் 2வது முறை MP, மதிக்க தகுந்த தனிநபர், அதெல்லாம் தனி. கூட்டணியை பற்றி பேசுவதற்கோ எண்ணிக்கையை முடிவு செய்வதற்கோ இவ்வளவு கொடுங்கன்னு பொது வழியில் கோரிக்கை வைப்பதற்கோ மாணிக் தாக்கூருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவருக்கு இருக்கிற அந்த அடையாளம் கூட பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடையாது. இந்த மீடியாக்கள் பண்ண வேலை அதை நல்லா பயன்படுத்திட்டு 2 பேரும் குளிர் காஞ்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தாவேகாவோட யாரும் கூட்டணி வைக்கல அப்படிங்கிறத நம்ம பேசணும். இது வரைக்கும் வைக்கல ஏன் அப்படிங்கிற விஷயங்களை பேசணும். இப்ப SP வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை நேற்று முன் வச்சிருக்காரு. என்னன்னா அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போனவங்க மீண்டும் அதிமுகவுக்கே வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவுல தான் உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. யாரு சொல்றாரு தெரியல. செங்கோட்டை திருப்பி வந்து மனு போட்டுருக்காரா? ஏன்னா செங்கோட்டையன் தான் வந்து மரியாதை இல்லாம நடத்த போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளில வந்துச்சு. ஆனா அது மருத்துவம் பேட்டி கொடுத்துட்டாரு. அல்ல, வேலுமணி யாரை நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. இவ்வளவு சீக்கிரம் தாவுனா என்னப்பா, நம்ம கண்ணே கெட்டு போயிரும் போல இருக்கு. இங்கிட்ட இருந்து இங்கிட்டு தாவுறது, அது அந்த ஃப்ரேம் மறையறதுக்குள்ள இங்கிட்ட இருந்து திருப்பி தாவுனா கண்ணு கெட்டு போயிடாதா? 2026 எலெக்ஷன் என்னதான் நடக்குது அப்படின்ற அளவுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. குழப்பம்லாம் இல்ல, ஒரு தேர்தல் வந்துட்டாலே இந்த மாதிரி சர்க்கஸ் காட்சி எல்லாம் நிறைய நடக்கும். சிலது இந்த அளவுக்கு நடந்திருக்கா சார்? சிலது பகீர்னு இருக்கும். ஏன்னா இப்படி தாவுறான் அப்படின்னு அதை பார்த்து அவன் தாவுறது நமக்கு பகீர்னு இருக்கும். பல காட்சிகள் யதார்த்தம் பண்ணா. இந்த தேர்தல் விஜயை மையப்படுத்திய தேர்தல். அவர் என்ன பண்ணுவார், யாரை கெடுப்பார், யாருக்கு உதவுவார், இல்ல அவரே வந்துருவாரா அப்படின்னு எல்லா கேள்விகளும் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்னு சொன்ன மாதிரி எல்லா கேள்வியும் விஜயை மையப்படுத்தி தான். விஜய் அமைதியாவே இருக்காரு. அமைதி தான் அவருடைய பலம் அப்படின்றாங்க. தூக்கி குப்பையில போடுங்க சார். அமைதி இருக்கட்டும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எல்லா நேரமா தேர்தல் பிரச்சாரம், மிகப்பெரிய தேர்தல் பிரச்சார மாநாடு ஏதோ விஜய் வந்து கொண்டிருக்கிறார், வந்துட்டார் மேடைக்கு. இது ஸ்ட்ராட்டஜியா? வந்து பேசணும் சார், பேச வேண்டிய நேரத்துல பேசணும் சார். அரசியல் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கல, அது பண்ண விடமாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. விஜய் தன்னை சுற்றி இருப்பவரிடம் கவனமாக இருப்பது நல்லது. அவர் முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். இவ்வளவு விமர்சனங்களை காது கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வளர்றது கஷ்டம். வளரலைன்னா நான் கவலைப்பட மாட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதுல இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களை சொன்னீங்க. யாருக்கு சாதகமான அம்சம் சொன்னேன்? திமுகவுக்கு. இல்ல, சில 10 ஓட்டு வந்தாலும் இருக்கு. சமுதாயத்துல அவருக்கு இருக்கிற செல்வாக்கு திமுக பக்கம்
ஒரு 15% 20% திரும்பினா கூட நல்லது. அது சாதகம் தான். ஆனா நீங்க இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, திமுகவுல இருக்கவங்களோட மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஸ்டாலின். அந்த ப்ரொபோர்ஷனேட் ஆல்ரெடி அதிகமா இருக்கு. அதான் வரப்போற தேர்தல சீட்டு கொடுக்குற போதே நம்ம சிலதை கணிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்க கண்ணப்ப, முத்துசாமி, ரகுபதி, அனிதா வைத்திலிங்கம் பட்டியல் இருக்கு. அவங்களாம் மந்திரியா இருக்கிறவங்க. வைத்திலிங்கம் இனிமேல் சீட்டு கொடுத்து மந்திரி ஆக்குறாங்களா, ஆக்குறதா உறுதி கொடுத்தாங்களா தெரியாது நமக்கு. அது கீழே இருக்கிற கோட்டாவை அந்த கோட்டா தாண்டாம இருந்தா திமுக நல்லது. அதான் ஏற்கனவே இவ்வளவு பேர் இருக்காங்க, வைத்திலிங்கம், ஓபிஎஸ், ஒரு முக்கியமான அதான் தலைவர்கள்லாம் ஒருவேளை ஓபிஎஸ் திமுக ஆட்சி அமைச்சு திரும்ப ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அந்த கோட்டா இருக்கு பாருங்க, அதிமுக இருந்து வந்தவர்கள்னு, அதுல 1-2 பேர் வெளியே போகாம ஓபிஎஸ் இணைக்கப்பட்டால் மிக நிச்சயமாக திமுகல வருத்த குரல்கள் எழும்பும். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிளம்புலாம் அந்த வாரத்துல பெருசு. யாருக்கும் எதிர்த்து குரல் கொடுக்குற தைரியம் எல்லாம் வராது. அந்த அளவுக்கு கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்போட வச்சிருக்கிறார் ஸ்டாலின். அது அந்த மௌனமே ஒரு மயான அமைதி மாதிரி ஆபத்தான மௌனம். அதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். அதனால யாருமே எதுக்கலையே, அப்ப எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க போலன்னு ஸ்டாலின் தப்பு கணக்கு போடக்கூடாது. இந்த எண்ணிக்கை அடுத்த கட்சியிலிருந்து வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதும் அதிகமானால், அமைச்சரவையில் இடம் கொடுப்பதும் கூடிக்கிட்டே போனால் நீண்ட காலமாக திமுக இருப்பவர்கள் வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு கோர் பாயிண்ட ஸ்டாலின் என்னைக்குமே மறக்க கூடாது, அதை மறைக்கவும் கூடாது. டிடிவி தினகரன் என்டிஏவில் அகாமடேட் ஆனதுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் அகாமடேட் ஆனது, இந்த 2 விஷயங்கள் ரெண்டு எந்த அளவுக்கு வந்து களத்தில் எதிரொலிக்கும்? இது இவருக்கு வந்து நேரெதிரான ஒரு கட்சிக்கு போயிட்டாரு, அதனால பெரிய தாக்கம் இருக்காது. இவர் வந்து தாய் கழகத்தில் எடுத்த முடிவு, அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு இலக்குக்கு நேர்மாறா இருக்கலாம். நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேனே தவிர எடப்பாடியில ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னா தனி மனித விமர்சனமா போயிடுது. அதெல்லாம் நான் தாங்கிக்கிறேன். ஏன் பின்னாடி இருக்கிற ஒரு 15 பேர் எம்எல்ஏ ஆனா போதுன்ற அளவுக்கு அவர் வந்துட்டாரு. அதிமுக மீட்கிற அந்த கோரிக்கையவே, அந்த இலக்கையை நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு எடுபடுமாலும் அவர் தாய் கழகத்துக்கு தாயா போனார், அந்த கழகம் இருக்கிற இடத்துக்கு தான்ப்பா போயிருக்காருன்னு ஒரு இது வரும். நான் சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றேன், ஒரு பார்வையை நான் சொல்றேன். ஆனா இவ்வளவு காலமா அந்த 3 முறை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? எந்த இயக்கம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துச்சு? எந்த தலைவர் அந்த வாய்ப்பு கொடுத்தார்? இன்னைக்கு அந்த அம்மா படத்தை நீங்க பாக்கெட்ல வச்சிருக்க முடியுமா? ஸ்டாலின் வச்சுக்கதான் பாரு, ஏன்னா ரொம்ப பெருந்தன்மையான ஆளு. அதை திமுக தொண்டை எப்படி ரசிப்பான் சொல்லுங்க சார். இந்த வழக்கை, தமிழ்நாட்டில் நடக்கிற வழக்கை தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து நடத்தினால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிமுக செல்வாக்கு செலுத்தும் சொல்லி ஜெயலலிதா மீதான வழக்கை பெங்களூருக்கு மாற்றியவர் பேராசிரியர். திமுக அங்கே போய் அதுல தண்டனை வாங்கி கொடுத்து வாழ்க்கையே வேற மாதிரி போச்சுங்கிற அளவுக்கு திமுக ஜெயலலிதா எதிர்ப்புல உறுதியா இருந்தாங்க. ஜெயலலிதா மட்டும்தான் தீய சக்தின்னு சொல்லி திமுக எதிர்ப்புல இல்ல, திமுகவும் ஜெயலலிதா எதிர்ப்புல உறுதியா தான் இருந்தாங்க. அந்த திமுக தொண்டை ஸ்டாலின் கொடுத்த பெருந்தன்மை கலந்த அனுமதியினால் ஓபிஎஸ் ஜெயலலிதா படத்துல போட்டு திமுக மெடல் உட்கார்ந்துருந்தாருன்னா திமுக தொண்டனை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க? தாவேக்காவில் அதுக்கு வாய்ப்பு இருக்கு, திமுக அதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரி, அதெல்லாம் சரியா வராதுப்பா. இல்ல, ஓபிஎஸ்க்கு ஒரு மனசாட்சி உறுத்தி, என்ன இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த கட்சிக்கு இனிமேல் அம்மா படத்தை வச்சது நல்லது இல்ல. அப்ப கூட அம்மா தான் என் வாயில வருது, ஏன்னா ஓபிஎஸ் மனசாட்சியா நான் பேசிட்டு இருக்கேன். ஜெயலலிதா படத்துக்கு வெளியில வைக்கிறான்னு வச்சுக்கோ, அப்ப நீங்க அம்மா அம்மான்னு உருகுனதெல்லாம் இவ்வளவுதானே? அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ அதை தூக்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வச்சு அரசியல்ல? ஓபிஎஸ் அவர்களாலே பணிவு அப்படிங்கிறது தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் மீட்ல எந்த இடத்துலயும் ஸ்டாலின்ற ஒரு பேரே சொல்ல, தளபதி இயல்பான ஒரு குணம் மாறாது சார். அது என்ன குணமா வேணாலும் இருக்கட்டும், பிறவி குணம்ங்கிறது மாறாது. அவர் நடிப்பா இல்லையாலாம் நீங்க 1000 வெளியே பேசலாம். நம்ம பாக்குற ஓபிஎஸ் அது என்னைக்கும் அவர் மாற மாட்டாங்க. நான் இந்த ஒரு பாயிண்ட சொல்றேன். நான் அப்படி ஜெயலலிதா படத்தை கூட தூக்கி போட்டுட்டு எனக்கு திமுக வேணும்னு சொல்றதுதான் அந்த இடத்துல ஒரு அசௌகரியமா இருக்கு, ஜீரணிக்க முடியல நம்ம சொல்றோமே தவிர மற்றபடி அரசியலில் யாருக்கும் வெட்கம் இல்லை. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. விகடன் வாசகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 55% தள்ளுபடியுடன் விகடன் டிஜிட்டல் 1 வருட சந்தா ரூபாய் 899 மட்டுமே. மேலும் 1 மாதம் போனஸ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாசிப்பு உலகத்தை விரிவாக்குங்கள்.